இன்னைக்கு ஒரு உயிருக்கு உணவு யாருன்னு சொன்னா அந்த கடவுள் தாங்க. இதான் சத்தியம். இன்னைக்கு எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும்? வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நானே வானிலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். அன்னைக்கு இதை இயேசுநாதர் சொல்லும்போது அன்னைக்கே அவர்கிட்ட சண்டை போட்டாங்க. நீ எப்படிடா உன் சரீரத்தை எங்களுக்கு உணவாக கொடுக்க முடியும்? நீ எப்படி உன் ரத்தத்தை என்ன செய்ய முடியும்? இது எப்படி எங்களுக்கு அழியா உணவாக இருக்க முடியும்னு அன்னைக்கே அங்கே ஆர்குமெண்ட் இது நடந்துச்சு. அன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இயேசுநாதரை விட்டு பிரிந்து போனார்கள். அதனால இந்த மறுபடி பிறந்தவங்க, இந்த ஆவிக்குரிய கண், ஞான கண், மூணாவது கண் திறக்கப்பட்டவங்க மட்டும்தான் இதனுடைய உண்மையை, ரகசியத்தை, சத்தியத்தை என்ன செய்ய முடியும்? அறிந்து. அதனால கர்ம பாவத்தோடு ஜென்ம பாவத்தோடு நான் கிறிஸ்தவன், கோயிலுக்கு மாதம் மாதம் வருவேன், வாரம் வாரம் ஆராதனைக்கு வர்றேன், டெய்லி பூஜைக்கு போகிறேன், நான் புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன், அந்தோனியார் கோயிலுக்கு போகிறேன், ஜெவத்தியார் கோயிலுக்கு போகிறேன், நான் ஜெபக்கூடத்துக்கு போகிறேன், நான் மலை கோயிலுக்கு போகிறேன், எங்கே வேணாலும் நீ போ. ஆனால் இந்த கர்ம பாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு நான் இயேசுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, நான் ஆன்மா, நான் சரீரம் அல்ல, சரீரமும் ரத்தமும் இல்லை, நான் யாரு? ஆன்மா அப்படிங்கிறத இன்னைக்கு எந்த ஒரு மனுஷன் சிந்தையில், உணர்வில் 24 மணி நேரம், அதனால திரும்ப திரும்ப ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மாக்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இந்த விதையை வச்சுட்டே இருக்கிறேன். எல்லாரும் என்ன விதைச்சாலும் என்ன நினைச்சிருக்கிறாங்க? சரீரம், ரத்தம் போயிடுச்சு, என் ரத்தமெல்லாம் போச்சு, என் உடம்பெல்லாம் போச்சு, மெலிஞ்சு போச்சு போச்சு. நீங்களாங்க பிறவர் என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க? நான் ஆன்மாயா, இது வாடும் வதங்கும் வற்றும், செயலிழந்து கூட போகும். ஆனால் இந்த ஆன்மா இதை செயல்பட செய்யும், ஜீவன் உண்டாக்கும், சக்தியை உண்டாக்கும், பலத்தை உண்டாக்கும். செத்து போனவர்களுக்கு அந்தோனியார் எரிஞ்சிறாருன்னா, ஒருத்தன் கைக்கு காலை எரிஞ்சிட்டாங்கன்னா வெட்டி போட்டாங்க, அந்த காலை ஒட்டும்படி கட்டளையிட்டார் ஒட்டியது. ஆன்மா சொன்னால் அது நிச்சயம். ஆன்மா நீ என்ன பேசுறியோ, நீ என்ன விரும்புறியோ அது நடக்கும். ஆனால் ஆன்மா, நான் சொல்கிறேன், நீ கத்தோலிக்க விசுவாஸ், நீ அந்தோனியாரின் பக்தர்கள், மாதாவின் பக்தர்கள் குரூப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு தாய், அதாவது பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல புள்ள, நூலை போல. அம்மா எப்படி இருக்கா தெரியுமா? உன்ன மாதிரியா? சொரிஞ்சுக்கிட்டு, வலிஞ்சிக்கிட்டு, இழிஞ்சிக்கிட்டு, போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அட்டாக்கு, எனக்கு சொறி, கிட்னி போச்சு, எனக்கு தலையில் வலி, ஐயோ நோய், ஐயோ பேய் எனக்கு செய்வனை வச்சுட்டான், எனக்கு மந்திரமாக வச்சுட்டான். அன்னை மரியாளுடைய பிள்ளை நீ சொல்லலாமா? எனக்கு தலம் வந்துறீங்க ஜெபம் பண்ணுங்க நீ சொல்லலாமா? அன்னை மரியாளுடைய பிள்ளைனா அன்னை மரியாளுடைய பிள்ளை இயேசு எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ நீ அப்படி வாழ வேண்டும். அவதான் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். கைதிகளமா நல்லா கரெக்ட். மாதாவின் பக்தர்களுக்கு சொல்றேன், இந்த தேவசாலை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்தோனியாரின் பக்தர்கள் சொல்றேன், அந்தோனியார் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி அந்தோனியாரை போல வாழ்றவன் தான் அந்தோனியாருடைய பக்தன். அந்தோனியார் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. தாய் அன்னை மரியாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ வாழ்ற வாழ்க்கை, நீ சப்பரம் தூக்கிட்டு, நீ மாலையை போட்டுக்கிட்டு, நீ அதுக்கு அந்த சிறுவத்துக்கு சேலை ஊற்றிக்கிட்டு, நீ அழகு பார்த்துக்கிட்டு, நீ திருவிழா கொண்டாடுறது அன்னை மரியாளுடைய பிள்ளை. இந்த தாய் எப்படி அந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த உலகம் எல்லாம், எல்லா மதத்தவரும் இனத்தவரும் மொழியினரும் மீட்படைகிறதற்கு, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்கிறதற்கு, அந்த இழந்து போன தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு பொக்கிஷத்தை, சொத்தை நம்ம கொடுத்தார்கள். அந்த சொத்து தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதிகளமா நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? செலவு முடித்த உன் பிள்ளைய நீ கடவுளுக்கு கொண்டாந்து கூட பலியிடுனா என்ன செய்வேன்? சொல்லு. இப்படியே கையெழுத்து ஆட்டக்கூடிய வச்சுக்கோங்க. முடியா அன்னைக்கு அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைய கடவுளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குழந்தையால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரும் மொழியினரும் பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செத்து போன
கடவுள் ராஜ்யத்தில் சேருவாங்கன்னு சொன்னால் அவரை நான் கடவுள் கையளிக்கிறேன். அதனால் வரக்கூடிய துக்கத்தை அன்னைக்கு ஒரு கன்னி பெண்ணு கர்ப்பமாயிட்டாலும் என்ன செய்வாங்க? கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? கொல்லணும். இவ்வளவு கஷ்டம் இருக்குது, கல்லெறிஞ்சு கொள்வாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தாய் அன்னை மரியாள் யாருக்கு தன் வாழ்க்கையை கற்பை ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னால் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அன்னை மரியாளின் பக்தர்களே, உங்கள்கிட்ட கேட்குறேன், உன் கற்பு எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு பரிசுத்தமானது. இந்த புனிதமான கற்பை, இந்த பரிசுத்தமான கற்பை அன்னை மரியாள் யாருக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பரலோக தகப்பனுக்கு, கடவுளுக்கு தன்னை படைச்சவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கைதிட்டுங்களா அந்த அன்னை மரியாள் நல்ல கரங்கள் கட்டி. நீ உன் கற்பை யாருக்கு கொடுத்துருக்கிற? வாலிப தங்கச்சிகள். அதான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பெண்கள் இணைச்சிருக்கிறாங்க. அள்ளுகையோட இழந்து நிற்கிறோம், தனித்து நிற்கிறோம், கைவிடப்பட்டு நிற்கிறோம், வாழ்க்கையை வெறுத்து நிற்கிறோம் அப்படிங்கிற அவங்க இதில் இணைச்சுன்னா எல்லா விஷயம் வந்து படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீ இழந்ததாக இருக்கட்டும், இப்போவாது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவது இப்போ உன் இதயத்தை நீ அவருக்கு கொடுத்தனா அந்த ரட்சகர் இயேசு உன்னை வாழ வைக்கிறதற்கு தன் உடலை உணவாக கொடுத்தவர், தன் ரத்தத்தை உனக்கு பானமாக கொடுத்தவர். இனி உன்னை நினைச்சுவார்னா உன் எதிரிகளுக்கு முன்பாக, உன்னை ஏமாத்துறவங்களுக்கு முன்பாக, உன்னை கைவிட்டவங்களுக்கு முன்பாக, உனக்கு தீமை செய்து துரோகம் பண்ணவங்களுக்கு முன்பாக உன்னை வாழாகல்ல தலையா பத்தினியாக நிறுத்துகிற ஒரு நண்பன், ஒரு துணையாளன், ஒரு காதல் யாருன்னு சொன்னான் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதிட்டுகளை நல்ல கரைங்களா. அதனால ஆன்மீக ரீதியாக இந்த இயேசுடைய வார்த்தை தேவசாலை ஏற்று மறுபடி பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், அண்ணன் அக்காளுக்கு சொல்கிறேன், இதே நிலைமையில் அடிபட்டவன் கூட பிறந்த ஒரு பொம்பளை ஒரு தங்கச்சி இல்லைங்கிறதுக்காக ஏகப்பட்ட என்ன செஞ்சிருக்கிறேன்னா காயங்கள் அடைஞ்சிருக்கிறேன், நஷ்டங்கள் இழந்திருக்கிறேன், ஏமாற்றங்கள், துரோகங்கள். இதே நிலை தான் உனக்கு. ஆனால் என்னைக்கு இந்த இதயத்தை அவருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பாரு, ஒரே நாளையில் 1 கோடி பேர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடவுள் கொடுத்த பிள்ளைகளாக, தங்கச்சிகளாக, அக்காளாக வந்து சேர்ந்திருக்கிற. கைதிட்டுகளை உங்களுக்கு ஒரு கைதிட்டுகளை தேவன் தரலன்னா அதை என்ன செய்ய முடியாது, நீ என்ன செய்ய முடியாது. அதான் ஒன்றுக்காக ஒன்று கூட இல்லையே. ஒரு கூட பிறந்த ஒரு பெண்களை கூட ஒரு அக்கா தங்கச்சி நான் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நேற்று நைட்டில் நடந்த உறவாட்டம் வேண்டா, வெள்ளிக்கிழமை நைட்டில் என்ன செய்யுதுன்னா படுத்திருக்கும் போது சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு கிளிக் பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே நாளையில் எத்தனை தம்பி தங்கச்சிகள் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்திருக்காங்களே. எனக்கு உன் இதயத்தை கொடுத்ததுனால, எனக்காக உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்ததுனால, நீ என்னுடைய பிள்ளைகளுக்காக என் ரத்தம் சிந்தி என் மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தினால், பரிசுத்தமாக்கப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீ இந்த தேவசாய நிகழ்ச்சியை நீ செஞ்சிருக்கிற. எந்த லாபமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பு, எந்த ஆதாயம் இல்லாமல் நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் முழுசு நீ செஞ்சிருக்கிற. நீ எல்லா இதயங்களிலும், எல்லா குரூப்லையும் நீ செஞ்சிருக்கிற, எல்லாருடைய மைண்ட்லையும் நீ செஞ்சிட்டு இருக்கிற. கைத்தலோ தொழிலே சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். நீ காலையில் பேசுகிறாரு 3 மணிக்கு, நேற்று நைட்டே ஒரு சின்ன சிக்னல் வந்துச்சு. 3 மணிக்கு உட்கார்ந்துருக்கும் போது ஆதரவற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இருக்கிறதுக்கு ஒரு நிலம் இல்லாமல், வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ணி கொடு, நிலம் தனிச்சு கொடு. அவங்களுக்கு வாழ்க்கை அப்புறம் கொடுக்கும்போது நம்ம விஜய் இடிஞ்சிடாரு, வீடு கட்டி கொடுக்குங்கிறாரு. இடம் பட்டார் நம்ம வீடு இடிஞ்சுவார், கட்டி கொடுக்குங்கிறாரு. ஒரு வீடு இருக்க, அதான் சொன்ன கடவுளுங்கிறவ உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தந்து நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிறது. கைதிட்டுகளை பார்ப்போம். காலையில் விஷயங்கள் வருதுங்க, அப்படியே மைண்டில் உள்ள எண்ணத்தில் ஓடிட்டே இருக்கு. ஒரு இடத்த கொடுத்தோம்னா, வீடு அரசாங்கம் கொடுத்துட்டுனா 100 நாள் வேலை இருக்குது குறைஞ்சிக்கிடுவாங்க. ரேஷன் கடை அரிசி இருக்கு நினைச்சுக்கிடுவாங்க. யாரும் இல்லை, எதுவும் இல்லை, உட்கார இடம் இல்லை, வேலை இல்லை, சாப்பாடு இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. இதனால தான் தன்னைத்தான் நேசிக்கிறது போல தன் அயலாடி நினைக்குவாயாக.
உன் கூட பிறந்த நீ பெற்றதை பிள்ளைன்னு இருக்க, உன் கூட பிறந்தது அக்கா, என் அண்ணன், என் தங்கச்சின்னு இருக்க. இவங்க தான் துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க தான் ஏமாற்றிட்டு போகிறாங்க, இவங்க தான் உன்னை என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, கைவிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களும் அண்ணன் தங்கச்சிங்க. ஆனால் அந்த கடவுளுடைய பிள்ளைகளை, ஆதரவற்றவங்களை, அனாதைகளை, திக்கற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் அவர் சொன்னார், நீங்கள் அவங்களுக்கு செய்யலை, அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். கைத்துக்கிறோம். அப்போ நல்ல கதைகள். அதனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும், கூடிய சீக்கிரத்தில் ஆதரவற்றவர்கள், விதவைகள், புருஷனால் கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கை இழந்தவங்க நினைச்சுவாங்கன்னா வீடு, தங்க இடம், உணவு, உடை இதுக்கெல்லாம் குறையில்லாமல் நிச்சயப்படுவாங்கன்னா இந்த தேவனுடைய தூயாய் திருத்தலத்தில் பராமரிக்கப்படுவார்கள். இதை பரலோகம் பராமரிக்கும். கைதட்ட மாட்டாங்க. இதுதாங்க ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகரிய வாழ்க்கை. ஒருத்தன் கூட பிறந்தவங்க கிடக்கான், உலக ரீதியா, சரீர ரீதியா. அவனா இப்பமா ஃபோன் போட்டால் பேசிக்கணும். ஆனால் இது வரைக்கும் என்ன 13 வருஷம் இருக்குன்னு என்ன செய்யலை. அவன் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய, அவனா வந்து போனால் என்ன கிடையாது. ஆனால் இன்னைக்கு யார் உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் சொன்னால் ஏசு சொன்னார், என் பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களே, இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமனாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே, என் தாயும் சகோதரனும் சகோதரி தான் ஆன்மீகம். அதனால் நீங்கள் நீ ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரியவங்க, நாங்கள் என்ன சொல்கிறது, கடவுளுடைய இதில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மைண்டு உனக்கு என்ன செய்யணும், இந்த மனநிலை என்ன செய்யணும். அவங்க தான் இந்த உடலை உண்டா, இந்த அப்பத்தை உண்டா, இது என்ன செய்யும், உடலாக என்ன செய்யும். அவங்க இந்த ரத்தத்தை பானம் பண்ணால் இது என்ன செய்யும், ரத்தமாய் மாறும். இது கத்தோலிக்க விசுவாசம். கத்தோலிக்க அந்த கத்தோலிக்கத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், சின்னப்ப, சவேரியா, அந்தோனியா, அன்னை மரியா, இவங்கெல்லாம் இந்த உடலை பலியாக்கி பாடுகளுக்கு கையடிச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த கடவுளுடைய ராட்சியத்தில் உலகத்தில் கட்டி வைக்கிறார். அதனால் இன்றைக்கி இந்த மனநிலையோடு இந்த சிந்தையோடு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் அதான் சொன்னேன். நீங்கள் கோயிலில் கிடாய் விட்டுதீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, ஊரோடு சாப்பிடுவாங்க. அதே நேரில் ஊரோடு சாப்பிட்டாங்களா கோயில் திருவிழாவுக்கு. ஆனால் அதில் எத்தனை பேர் தட்டி தட்டி அடிக்க போனாங்க, அவ்வாறு தட்டி தட்டி அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இதே கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வாங்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இதே தான் எல்லா கோயிலையும் என்ன செஞ்சு கிடைக்குன்னா அந்த வசதி உள்ளவர்கள், அதில் முக்கியமானவர்கள், அந்த ஊர் நாட்டாமைகள், அதில் பொறுப்பாளர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு முடிஞ்சதை அதுக்கு நடக்கு. ஆனால் அன்னதானம் சோறு போடுறாங்க, ஊரோடு எல்லாம் நடக்கு. ஆனால் கடவுள் மனுஷனுடைய முகத்தை பார்க்கல, எதை பார்க்குறாரு. அதில் எத்தனை ஏழைகள், எத்தனை பிச்சைக்காரங்க, எத்தனை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களை கொண்டு வந்து சாப்பாடு போட்டிருக்க. இதுதான் விஷயம். அதனால் நம்ம பெற்ற பிள்ளை கூட பிறந்தவங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், ஏமாந்துக்கிட்டு கடவுளுடைய ராஜ்யத்தை இழந்து நெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இங்கே ஏசு சொல்கிறா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுபடி பிறந்தவனுக்கு, ஆவியில் பிறந்தவனுக்கு, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கு, கூட பிறந்தவங்கள ஆவியிலே ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமனாக்கப்பட்டு கடவுளுடைய வார்த்தையினால் பிறந்த அத்தனை பேர்களும் நம்முடைய தங்கைகளாக, அக்காலாக, அண்ணனாக, தம்பியாக, உடன் பிறந்த சகோதரராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக, நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தினுடைய அண்ணன் தங்கச்சிகளாக, அக்கா தம்பிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவுடைய உடலை, இந்த அப்பத்தை இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உடலாக ரத்தமாக பானம் பண்ணி இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள போகிறோம்னு சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கலாம்.